Hello guys, welcome back to our channel. My name is Abhay, joined by Anandita. So again we are back with full movie scene reaction of Tourist Family. Yes. So first part was awesome, guys. Definitely, we are loving the concept. We love every single bit of it. Yes. Actually, everyone's acting, everything. So this is second part. Okay, let's get Yes. started. But to support, if you're new to this channel, guys, please do subscribe us and also click on the notification bell. Yes, also please follow us on Instagram. Yeah, तो चलो शुरू करते हैं. Yes. Ish. Police torture. Third degree. ஏய் நான் பேச மாட்டேங்க அப்போ என்னன்னு பார்ப்போம். ஹலோ, Who was that guy? எந்த இடத்துல? What is this? Somebody know they are in the plane. and Yeah. some- So unfortunate. Mm. குப்பத்தொட்டில் பாம்பு வச்சுருக்காங்க சார். Oh. எனி கேஷுவல்டிஸ்? லக்கிலி இன்னும் சார் ஒரு சில பேர்த்து அடிபட்டிருக்கு. அவங்களையும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியாச்சு சார். சார் ரொம்ப மைன்யூட் பீசஸ் தான் ரெக்கவர் பண்ண முடிஞ்சது. அதை வச்சு பார்க்குறப்ப கண்டிப்பாக ஐஇடி பாம்பு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. டைமர் யூஸ் பண்ணியிருக்காங்களா, ட்ரிகர் யூஸ் பண்ணியிருக்காங்களான்றது ஃபர்தர் ப்ரொசீடிங் அப்புறம் தான் சொல்ல முடியும். அந்த குப்பத்தொட்டி லாஸ்ட் எப்போ கிளியர் பண்ணாங்க? ஒரு வாரம் இருக்கும் சார். அதோட ஃபுட்டேஜஸ் கலெக்ட் பண்ணியாச்சு சார். லாஸ்ட் 1 வீக்காக ராமேஸ்வரம் உள்ள வந்து அதர் ஸ்டேட் வெஹிக்கிள்ஸோட நம்பர்ஸ், புதுசாக அந்த டூரிஸ்டோட லிஸ்ட் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுங்க. ஓகே சார். ஃபுட்டேஜஸில் கிடைக்கிற எல்லாருமே ட்ராக் பண்ணுங்க. 2 டேஸ்ல எல்லா டீடைல்ஸும் எனக்கு வேணும். Sure. சரியா? ठीक है. ஏட்டியா என்ன? உங்ககிட்ட ஒரு விஷயம் காட்டணும். என்னடா? இருங்க. எனக்கு என்னமோ இந்த பாம்பு பிளாஸ்டுக்கு அவங்க தான் காரணம்னு தோணுது. இது அந்த குப்பை தொட்டியில் குப்பையை போட்டான்றதுக்காகவா? ஏட்டையா தயவு செஞ்சு இந்த மனிதாபிமானத்தெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு உங்க கண்ணு முன்னாடி என்ன நடக்குன்னு பாருங்க. அவங்க வேற ஒரு நாட்டுல இருந்து நம்ம இடத்துக்கு இல்லீகலா வந்திருக்காங்க. ஏன் வந்தாங்க, எதுக்கு வந்தாங்க, ஒண்ணுமே நமக்கு தெரியாது. எங்க வாழ முடியல உன் கண்ணு முன்னாடி தான்டா சொன்னாங்க. அவங்க உண்மையை தான் சொல்லியிருப்பாங்கன்னு இதை வச்சு நீங்க நம்புறீங்க? நம்ம அவங்கள ப்ராப்பரா இன்வெஸ்டிகேட் பண்ணமா இல்ல, அவங்க என்ன கொண்டு வந்தாங்க செக் பண்ணமா இல்ல, அவங்க எங்க இருக்க போறாங்க, என்ன பண்ண போறாங்க, ஏதாவது விசாரிச்சோமா அதுவும் இல்ல. இப்படி எதுவுமே பண்ணாம அவங்க சொன்ன கதை எல்லாத்தையும் நம்பி அவங்கள அப்படியே விட்டுருக்கோம். That's true. At least they should have they should have- seen the belongings of the. நீங்கள் of மெயின் those ரோடுக்கு people. போறீங்களோ? ஆமா, நானும் அங்க தான் போறேன். போற வழியில இருக்கிறீங்களோ? This kid is பயப்படாதீங்க, நான் உங்களோட நெய்பர் தான், ஸ்மால் பாய். a small boy, big thing. very clever. Yes. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஒரு நிமிஷம், நீங்கள் இந்த சைடு போகலையோ? இல்ல ஆக்சுவலி நீ இந்த சைடு போறீங்களான்னு தான் நான் இங்கே இறங்கிட்டேன். நான் நினச்சி தான் போகணும். போற வழியில இருக்கிறீங்களோ? போலாமா? இங்கதான். இதான் எங்களோட ஸ்கூல். நல்லா இருக்குல்ல? ரொம்ப தேங்க்ஸா. Pull it. Please drop me to this school. वो थोड़ा नटखट है ना, इसीलिए नोटी है. மேக்ஸ் ஹோம்வொர்க் முடிச்சிட்டியாடா? டேய் கேரளால ஹோம்வொர்க்கே இல்லடா. அப்படியாடா? Oh man. Yes, sit down. ये तो गया. Everyone take out your textbook. Take page number 86. சார் Stick. நீங்கள் தான் எங்களுக்கு சோஷியல் எடுக்க போறீங்களோ? ஆமா, பின்ன ஏன் நீ நாள் வரையல? பர்சனல் லீவ்ல இருந்தேன். ஓ, நீங்கள் இங்கே தான் வேலை செய்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன் தெரிஞ்சிருந்தா லெஃப்ட் கேட்டிருக்க மாட்டியா? இல்லை, தெரிஞ்சிருந்தா ஸ்கூலுக்குள்ளேயே இருக்கிற சொல்லியிருக்கேன். தேவலாம் வெளியே இருந்துட்டு
ஸ்ரீலங்காவா? உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் பேசும்போதே தெரியுதே. என் போட்டில் வந்தீங்களா? சச்சா, நாங்களாம் டூரிஸ்ட். ஆ, நாங்களாம் ஃப்ளைட்ல தான் வந்தோம். எல்லா டாக்குமெண்ட்ஸும் வீட்டில் தான் இருக்கு. பாஸ்போர்ட் வீசா எல்லாமே இருக்கு. ஓ, ஃப்ளைட்டில் ஃபஸ்ட் டைமா? ம். ஃப்ளைட்டில் வந்தது எப்படி இருந்துச்சு? அப்பா 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 போட் அடிக்குது போட் அடிக்குது அப்பா பயமா இருக்குப்பா போட் அடிக்குது. ஐயோ எனக்கு நீச்சல் வேற தெரியாது. அடே பயப்படாதடா நான் இருக்கேன். எனக்கே தெரியாதுப்பா. மறக்கவே முடியாது. சரி போய் ஓகே. ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். நான் போடலப்பா, அவன் போட்டான். டேய் செய்த உதவிக்கு நன்றி This சொன்னேன். guy is something. நன்றிலாம் சொல்றேன். நம்மளாம் ஒரே குடும்பம், நம்ம தான் பாத்துக்கணும். இவ்வளவு உதவி பண்ணிக்கிறானே, இதுக்கப்புறம் என்ன உதவி கேட்கலாம், தயக்கலாம் படக்கூடாது. எதா இருந்தாலும் தயங்காம கேளு, புரியுதா? ஒரு டிரைவிங் லைசென்ஸ் வேணும். தயக்கமே இல்ல. முடியுமா முடியாதா? முடியும். எதுக்கு? எங்களோட வீட்டுக்கு எதிர் வீட்டில் ஒருத்தர் டிரைவர் வேலைக்கு ஆள் தேடிட்டு இருக்காரு. மாதம் 30,000 ரூபாய் சம்பளமா. டிரைவிங் லைசென்ஸ் எடுத்துட்டு அவர்கிட்ட வேலைக்கு சேர்ந்துருவார். ஏண்டா இது என்ன ஜாப்னாவா? தமிழ்நாடுறா. முதல்ல இங்க இருக்கிற ஏரியாவை தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் எல்லா ரூட்டுக்கும் தெரிஞ்சுக்கணும், அப்புறம் தான் லைசென்ஸ் எடுக்க முடியும். என்ன பெரிய இடம். உங்களோட வீடு வடபழனியிலிருந்து ரைட்டு கட் பண்ணா அசோக் பில்லர், அப்படியே லெஃப்ட் கட் பண்ணா டி நகர், ஆழ்வார்பேட், மயிலாப்பூர், சாந்தம் சர்ச், மவுண்ட் ரோடு, அப்படியே பைபாஸை தொட்டா தாம்பரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், திருச்சி, Man, he மதுரை. knows everything. அவ்வளவுதானே? உன் வீட்டு அட்ரஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு 4 ஆட்டோக்காரங்கிட்ட கேட்டு வந்தேன். எப்படிடா இவ்வளவு சொல்ற? இங்க வந்ததுல இருந்து என்ன செய்து கொண்டு இருந்தேன்னு நினைச்ச? பிழைக்கணும்னு வந்த பிறகு உழைக்கலண்டா அப்படி. லைசென்ஸ் வாங்கி தரேன், கூடி. Okay, he has good setting. Mm. ஸோ நீ உன் மனைவி 2 குழந்தைங்க, ரைட்? ஓம் சார். வண்டி நல்லா ஓட்டுவியா? எங்கட அப்பாவே ஊர்ல கார் தான் சார் ஓட்டுனவர். அவருக்கு தான் வேலை கட்டு வந்தியா? இல்லை சார், சின்ன வயசுல எங்கட அப்பா கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொன்னால் போதும். சரி சார். ஏன் உன் தமிழ் வித்தியாசமா இருக்கு? சார் அவர் கேரளா இல்லைங்களா, அதான் தமிழ் கொஞ்சம் கதகளி ஆடுது. அவருக்கு வாய் இல்லையா? இருக்கு சார், ஆனா உங்க அளவுக்கு இல்லை. பேசுவார் சார், பேசுறா. சொந்த ஊர் கேரளா. இப்போ 1 மாசமாக தான் தமிழ் கதைக்க ஆரம்பிச்சிருக்கேன். என்னால் உடனடியாக உனக்கு பெர்மனெண்ட்டாக வேலை கொடுக்க முடியாது. ஒரு வாரம் டெம்பரரி அப்பாயின்ட் பண்ணுறேன். உன்னுடைய பர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதுக்கப்புறமா பார்க்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இந்த வேலை பிடிக்கலண்டா அந்த 7 நாளுக்கான காசு கொடுப்பீங்களோ? Oh, இது அநியாயம். without. நான் ஒன்றும் கட்டாயப்படுத்தி கூப்பிடலையே. பிடிக்கலன்னா இப்பயே கிளம்பி போயிட்டே இருக்கலாம்ப்பா. கிருஷ்ணா எங்கே இருக்க? இப்போ என்னடா செய்யறது? என்ன பண்றதா? இஷ்டம் சொல்லிட்டு வாடா. இவங்கிட்ட வேலை செய்யறதுக்கு நீ வீட்டில் வெட்டியா உட்காரலாம். எல்லாத்துக்கும் கோப்பராரு தான், ஆனால் தப்பான ஆள் மாதிரி தெரியல. ஓஹோ, இந்த ஆளை பார்த்தோன்னா உங்க அப்பா ஞாபகம் வந்துச்சா? எப்படியாடா? அதான் மூஞ்சில தெரியுதே. நீ பார், உங்க அப்பனோட இந்த ஆள்லாம் கம்பேர் பண்ணாத. உங்க அப்பன் கோவக்காரன் தான், ஆனால் எல்லாரும் மதிக்க தெரிஞ்சுவான். வந்ததுல அந்த ஆள் மதிச்சானா? அண்ணே டீயா காஃபிங்களா? ஏதாவது எத்தனோப்பா. அண்ணே சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. நிச்சயமாக உங்களுக்கு இந்த வேலை கிடைக்காது. ஏன்டா அப்படி சொல்ற? இல்லைண்ணே, இதுக்கு முன்னாடி வந்த எல்லாருக்கும் இதான் நடந்துச்சு, அதான். ஓ, எல்லாரையும் வாரம் 7 நாள் வேலைக்கு கூப்பிட்டு சம்பளமே கொடுக்காம சுத்தி நிற்கிறான் அவன். ஐயோ அப்படிலாம் இல்லைண்ணே. வேற எப்படியே? அண்ணே ஐயா வந்துட்டாரு, நான் போகிறேன். ஏடா ஐயா வந்துட்டாரு, ஐயா வந்துட்டாரு. ஏய், அதான் கூட வேலை செய்யணும் சொல்றானே. Good strategy. பிடிக்கலன்னு 7 சொல்லிட்டு day, வா. every கிளம்பு. 7 day new driver. என்னப்பா முடிவு பண்ணிட்டியா? சொல்றேன். இல்லை சார், எனக்கு இந்த வேலை. இந்தாங்கண்ணே. டேய் தம்பி, ஐயா. என்னோடய ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்போவும் இந்த கப்பில் தான் காஃபி கொடுப்பியா? இல்லைங்க ஐயா. நீ இங்கே வேலைக்கு வந்து சேரும்போது உனக்கு இந்த கப்பில் தான் காஃபி கொடுத்தாங்களா? இல்லைங்க ஐயா. அப்புறம் எதுக்கு இவங்களுக்கு மட்டும் இந்த கப்பில் கொண்டு வந்து கொடுத்துருக்க? Somewhere, Point. some soft இதை எடுத்துகிட்டு போயிட்டு corners. யூஸ்வலாக கொடுக்குற கப்பில் கொண்டாந்து No, கொடு. ढूंढने आने टाइम तो किसी को चाय हम नहीं पिलाते अब. That is very great actually. No, they are searching for Sappa jobs, so at least a way of நான் showing. முடிவு பண்ணிட்டேன்.
எனக்கு ஓகே தான் சார். humanity. குட். அப்போ உன்னோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு Agreed. வேலைக்கு ஜாயின் பண்ணிக்க. சரி சார். டெம்பரரி. காஃபி வரும், குடிச்சிட்டு கிளம்புங்க. ஜீசஸ். This lady is having fever. No. He himself is doing his household work. They don't have kid, I guess, na? I think they don't have kid. They're living alone only. என்ன வேணும்? அப்பா இதுக்கு பேரு லெபேரியா. ரொம்ப நாளைக்கு பிறகு இன்றைக்கு தான் செய்தேன். அதான் கொடுத்துட்டு போலாமென்று வந்தேன். அவளுக்கு உடம்பு சரியில்லை, அவ இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு எனக்கு காலமையே தெரியும். இது உங்களுக்காக தான் கொண்டு வந்தேன் நான். இது உங்களோட கல்யாண ஆல்பமா? இல்ல இல்ல, அது அவளுக்கு நான் கொடுத்த பர்த்டே கிஃப்ட். ஓ, இதுல அவ ஒரு வயசுல இருந்து இப்ப முடிய இருக்கிற எல்லா போட்டோவும் இருக்கு. அப்படியா? ஆமா, ரொம்ப கஷ்டப்பட்டு கலெக்ட் பண்ண. நான் பார்க்கவா? பாருங்க. He used to Wow. adore her so So much. என் பர்த்டே இன்னைக்கு இல்லை, நாளைக்கு தான் என் பர்த்டே. எனக்கு அது தெரியாத. இப்ப பார். டடடா. எப்படி? making them happy each other only. Okay, yeah. Good trick. Both. So beautiful. அப்பா, Which one will work? எந்த போட்டோலயும் சொந்தக்காரங்க யாரும் காணலையே. நாங்க 2 பேரும் ஓடி வந்து தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதுலேருந்து அவங்க வீட்லேயும் சரி எங்கள் வீட்லேயும் யாரும் எங்கள் கூட பேசுறதில்ல. பாருங்க. சூப்பரா இருக்கு. உள்ள அலமாரியில் கல்யாண ஆல்பம் இருக்கு, பார்க்குறீங்களா? ஆ? எங்களோட கல்யாண ஆல்பம். டைம் இருக்குல்ல? ஆ, இருக்கு. ஒரு நிமிஷம். பார்க்கறேன். எடுத்துட்டு வந்துடுறேன். Okay, now he is mixing up. He was kind of like not, opening up to people, right? Now he is doing that. Kind of a stubborn. This guy. Trying to impress Ah, actually. yes. அடுத்த வாட்டி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன். ஓடுற கார்ல இருந்து கழுத்தை பிடிச்சி Oh, so good. Box. அப்பா, லெமன் ஜூஸ் அம்மா கொடுக்க சொன்னாங்க. Might be a bit heat outside. Heat and yes. You have to be always like, உனக்கு எந்த ஊருன்னு சொன்னேன்? alert. ஓகே, கேரளா சார். தம்பி சாப்பிட்டியா? நீங்களாம் சிலோன் தமிழர்களா? Oh. ஆமான்னு சொன்னா போட்டு கொடுத்துருவீங்களோ? போட்டு கொடுக்க மாட்டீங்க. பரதேசி இவனை விட்டு வச்சதுக்கு நீ வாங்கி எடுக்க போயிட்டான். டேய் வெள்ள வாடா, வாடா வெள்ள. எத்தனை வாடா அவன் சொல்றது? சொல்றடா. ஏண்டா நாயே, நீ வாடி இருக்க ஏன் வீட்டு வாசல்ல கிடச்சிதாடா? எத்தனை வாடா சொல்றது? உனக்கு எத்தனை வாடி சொல்றது? எப்ப பார்த்தாலும் யாரோ ஒருத்தர் வீட்டுல வாங்கி எடுத்து வச்சு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்க. உனக்கெல்லாம் சூடு சொரணை எதுவுமே கிடையாதுடா. நான் திரும்ப வருவேன், அதுக்குள்ள அந்த இடம் சுத்தமா இருக்கணும். வீட்டில் அப்பா அம்மா இல்லையோ? நீ என்ன பிரச்சனையில் இருக்கிறன்னு தெரியல. ஆனால் உனக்கு ஏதாவது கதைக்க வேணுமெண்டா நான் இங்கே தான் இருப்பேன்.
He's a kind of like a டாக்டர் இஸ் ஓகே Yes, sir. solitary. மனுஷன் அடிக்கிற மாதிரி அடிச்சு person. வச்சிருக்கீங்க அவனை. இதில் சம்பந்தமே இல்லாமல் என்ன வரை இழுத்து விட்ருக்கீங்க. டாக்டர் பொழைக்கிறதுக்கு எதுவும் சான்ஸ் இருக்கா? Oh, கடவுள் நம்பிக்கை இருந்தால் வேண்டிக்கோங்க, அவன் பிழைக்கணும்னு. Oh man, this that guy, right? He was beating up correct. in the jail. मर जाता है तो पुलिस को पकड़ लेता है Of ना course. मर्डर के. Also, investigation will go on. இந்த bomb blast case Sometimes என்னாச்சு? they get CCTV saved, footages எல்லாம் check something பண்ணீங்களா? or something they mix. செக் பண்ணிட்டு தான் சார் இருக்கும். இவ்வளவு நாளா என்ன பண்ணிட்டு இருந்த? இந்த சின்ன வேலையை கூட உன்னால பார்க்க முடியாதா? இல்லை சார், ஒரு நாளைக்கு 20,000 டூரிஸ்ட் கிட்ட ராமேஸ்வரத்துக்கு வராங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அந்த குப்பைத்தொட்டி ஒரு பிரைம் லொக்கேஷன் இருக்குது சார். ஸ்கூல் பசங்க முதற்கொண்டு அந்த குப்பைத்தொட்டி தான் சார் யூஸ் பண்ணுறாங்க. அது எல்லாத்துக்கும் மேலே அங்கே இருக்க கேமரா ஃபுட்டேஜ் குவாலிட்டி சரியில்லை சார். நல்லா நீயும் உன் தமிழ் ஆளுங்களும் காரணம் சொல்லிட்டே இருங்க. இல்லைன்னா நீங்களே உங்களுக்குள்ள எவனாச்சும் பண்ணவனுக்கு ஹெல்ப் பண்றீங்களா? அப்படிலாம் இல்லை சார். What? He is frustrated actually. என்னையா பண்ணிடுறீங்க? சார் முருகா, You wanted to tell. கீழே கூப்பிட்றாங்க சார். You wanted to ஏய், inform என்னடா பண்ணிட்டு those, இருக்கீங்க? about those இந்த people. கேஸ் I think. சிபிஐ வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க சார். அந்த குடும்பம் தான் இதுக்கெல்லாம் காரணம்னா நிச்சயமா நம்மள சும்மா விட மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன மண்டை கிண்ட என்ன மண்டை கிண்ட கண்டு போச்சாடா? They are scared இது actually. எலெக்ஷன் டைம், எவன் வேணா பண்ணியிருப்பான். ஒருத்தன் குப்பை போட்டான்ற ஒரே காரணத்துக்காக இவ்வளோ பெரிய பழியை தூக்கி அந்த ஒட்டுமொத்த குடும்பத்து மேலே போகிறது எப்படா நியாயமாகும்? இருக்கட்டும் சார், அவங்க நல்லவங்களாவே இருக்கட்டும். நடந்த எல்லாத்தையும் பல்வான் சார்ட்ட சொல்லுவோம், அவர் முடிவு பண்ணிக்கிட்டு யார் நல்லவங்க கேட்டவங்கன்னு. இங்கே பாருங்க ஏட்டையா, எனக்கும் குடும்பம் இருக்குது. நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்களை கையை காமிச்சிட்டு போயிட்டே இருப்பேன். Oh, Because they are not also sure about that, right? Correct. Anything can happen. true. Of course, like they are coming from a different country, so Things can be doubtful. oh man. Oh, somebody hiding. என்னங்க? டேய் நிது, என்னடா செய்யற? யாரடா அந்த பெடியன்? அம்மா, இவன் எங்கட வீட்ல திருட வந்திருக்கான். திருடனா? அவனை புடிச்சிட்டேன். நீங்க கதையை போய் போலீஸ் கூட்டுங்க. போலீஸா? நீங்கள் என்ன செய்றீங்க? உடனே போய் போலீஸ் போலீஸா? இந்த நேரத்துல நான் எங்க போறது போலீஸ்க்கு? சீக்கிரம் மேல ஏறுங்க, போங்க. என்னாச்சு? இதோ சாரே வந்துட்டாரு. கொஞ்சம் இருக்கும். சார் போய் போலீஸை கூட்டு வாங்க. உடனே கூட்டு வாங்க. சரியா போங்க. ஐயோ, நீதாயா போலீஸ்? நீ எங்க போற? போ. அது இல்ல, யூனிஃபார்ம் மாட்டிட்டு. அண்ணா மட்டும் அப்படியே போட்டு கிழிச்ச. பூட்டி இருந்த கேட்டை தாண்டி எப்படி உள்ள வந்த? கேட்கிறேன்ல, பூட்டி இருந்த கேட்டை தாண்டி எப்படிடா உள்ள வந்த? Arey. Worry. Okay. பேச Things மாட்டேன். is different. நிது, அவன் ஃபோன் எடுத்து செக் பண்ணு. குர்ரா போன ப்ரோ வேணாம் ப்ரோ, ஃபிங்கர் பிரிண்ட் வேற. கடைசி யாருக்கு கால் பண்ணிருக்கான் பாரு. பொண்டாட்டியா? சார் பொண்டாட்டின்னு போட்டிருக்கு. அந்த பொண்டாட்டிக்கு கால் பண்ணு. சார் வேணாம் சார் ப்ரோ சார் வேணாம் சார் ப்ரோ வேணாம் சார். ஏதாவது பிரச்சனை ஆயிடும் சார். வேணாம் சார் என்னடா வேணாம்? அழைச்சு 3 நாள் உள்ள அதுக்குள்ள பொண்டாட்டி. ஹலோ. Oh. சொல்லு பேபி. ஹலோ. இருக்கியா? Oh. No. யார் மணி? நீங்க யாரு? என் பேபி ஃபோன் எப்படி உங்ககிட்ட வந்தது? உன் பேபி எங்க வீட்டுல திருட வந்து மாட்டிக்கிச்சு. என்னங்க நீங்க ரப்பிஷ் ஆட்டம் பேசிட்டு இருக்கீங்க? ரப்பீஸ் இல்லம்மா, ஆர் ஃபார் ராகவன். என்னம்மா? ஹலோ. ஹர்னியா? ஆமா. நீங்க? She's friend, I think, I guess. ஏய், போய் என் ஃப்ரெண்டு கூட
I told, right? A friend. இப்பதான் நான் கூடாங்க சீ Father's reaction. Father also. Nicely. நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்றும் திருடன் இல்லை. நான் தான் என்ன பார்க்கறதுக்காக இவனை வர சொன்னேன். போதுமா? என்னடி சொல்றான் உன் பொண்ணு? எனக்கே தெரியலங்க. என்னம்மா? சுத்தடி. பதறாதீங்க. நாம கீழே போய் பேசிக்கலாம். வீட்ல ஊருக்கு பாருங்க. பாவம். வாங்க போய் சமாதானப்படுத்திடலாம். நாங்கள் என்ன செய்வது? வாங்க. அது எனக்கு இல்லை. சொதப்பிட்டியாடா. எப்படியோ பழி வாங்கிட்ட. டேய் பாஸ், இப்போ வச்சு தான் ஒத்துடுறீங்களா? சாரி பாஸ். கள்ளக்காதல்டா போய் சொல்ல வேண்டியது தானே. சொல்லியிருந்தா மட்டும் கள்ளக்காதல் என்றால் சொல்லுங்க, எங்கட அண்ணன் உயிரே கொடுப்பான். Okay, So I think it's like going really well. This movie has a solid touch of comedy, and that is what the makes makes the movie more interesting and beautiful, I correct. think. So definitely I think this guy and his family is something to oh okay. Definitely, sir. So I think this guy and his family Family. is having something to do with the whole neighborhood, right? Because they are staying there and people are started talking with them. Nobody knows about that. I think one person, right? That the Correct. lady, the old couple. I think they understood that they are Actually, from this guy, Sri Lanka. actually, this guy is something like he can easily mix with anybody because of His his friendly nature and all. And we can see this kind of people in our society also, Yeah. right? Some people will be like they can easily mix with the people. They can understand the problem somebody is facing, or they can understand that this guy is the one whom I can talk with him and like that. And he himself started conversation. Yeah. He will not wait like somebody will come This from kind of person and he then I is, will yeah. talk, right? Even his wife also is like that only. Correct, She's also mixing up with the family, right? That old couple. She went to the family and Helping prepared her only, something, yes. talking with them very politely. So it's very sweet to see all of these things. So, but Correct. not sure what will happen at the end, But yes, because the police also I think yes, will I know. search for I them. know, maybe till now we have seen that they are Yeah. very good people. Their Yeah. nature is very good people, but still, if somebody is coming illegally, that is not safe. And not Cannot blindly trust everybody everybody. who is coming illegally, right? Either you say from the across the border towards Pakistan or towards Bangladesh or from Sri Lanka also, everybody you can't trust, right? No. Due to that infiltration and all, lot of things There are a happens lot of inside the country as paperwork. well, There are a right? lot of documentation already has been set up by our government for our safety, right? So you have to fulfill all the process and then you can come, right? Right, Like so that yeah. you can show also that you are clean sheet. Correct. So you also can't want allow to, everybody at your home, right? correct. You can't You allow, have- and for safety purpose, and of course we are living with our family. We are not living alone. So we True. have to think about our family also at the very priority level, and also Yes. the people who are coming from other country, like Hmm. from foreign country to our country, they also should be showcasing themselves that we are clear. We don't have any mistake. We did not do anything. So they also should maintain every protocols. See, if and, they are coming with do the and they come proper channel, then it properly. will happen. Yes. But So problem that is is the that thing. like people like this guy who has told that they have suffered a lot in the Sri Lanka, and they are Yeah. they had means they had to leave their Yeah. country, their homeland, right? But in that case, it's very tough. Like Yeah, to maintain other everything. country government will accept just Accept because that. of that they Yeah. are having hard life there, right? True, But true. yes, what to do? True, These what all to are do? the protocols, Yeah, right? We have actually. a lot of Hindu family also in Bangladesh or in Pakistan also. They are also being treated so badly. You Their can't life take is everybody, terrible. right? Yeah, you cannot take everybody. True. Like But that still only in Sri people are Lanka coming also. up. Sri Yeah. Lanka also, a lot of the people are Hmm. there from Tamil Nadu that they are being treated very badly in Sri Lanka as Yeah. well. So, True. but it's right, without proper channel, it's very tough to take everybody Hmm. inside, right? Because in 100% you will see 90% people are bad only and 10% are good. So because of that 90%,
we So cannot can we reverse only? 90% people are good. good, just 10% are coming to save their life or leading their livelihood and all. They are coming, right? True. But just for few who come and do mischievous things, like stealing things, looting, or some terrorist activities. Also, people, some guys can do, right? They come with some kind of motto or some kind of intention, right? Due to that, lot of the people people started thinking that they are not good people, right? So Yeah. it happens, right? So but yes, what to do, this is the protocols, right? Yeah, actually. Each and every country follows, not we can't help, right? Yes. So yeah, but definitely good movie, good acting, Yes. every single thing is very good actually. I'm just loving this movie, guys, Yes, definitely. enjoy. So yeah, that is it for today's video. I hope you have enjoyed our reaction. If you do so, please don't forget to subscribe, guys, and also clicking on the like button to like this video and share this video with your friends and family. See you in our next video. Till then, bye. Bye.